Hi all, welcome back to our channel. This is me, your Revati from Ray's Family Time. ஒரு ஃபேமிலியில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான்லாம் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய மாட்டேன். என்னைக்காச்சும் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கிறப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் குறைக்கணும்னு தோணும். அந்த மாதிரி டைமில் இந்த சிக்கன் போண்டாவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா பிங்க் கலருக்கு மாறினதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பஜ்ஜி மாவுக்கு கூட உப்பு சேர்த்துக்குவோம், அதனால தான். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், பாதி ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடுங்க. பவுடர்ஸ் இவ்வளோ தான். இப்போ அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப தண்ணி விட்டுடும். 6 to 7 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதும். தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம சிக்கன் வந்துட்டு குக் ஆகி வந்துடும். இப்போ வந்துட்டு ஒரு ஜாரில் ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதை நல்லா பவுடர் பண்ணி நம்ம சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, போண்டாக்கான ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி. இந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு நம்ம வெறும் போண்டாக்குன்ட்டு இல்லை, பஜ்ஜி கூட யூஸ் பண்ணலாம். மிளகா பஜ்ஜிக்கு நல்லா சென்டரில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாவில் தொட்டு போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை சப்பாத்தியோடு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவுக்கு போயிடலாம். 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக சோடா, 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா செய்கிறப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாகவே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பொட்டுக்கல்ல போட்டிருக்கிறதால உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிடிச்ச உருண்டையை லேசாக மாவில் தொட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உருண்டெல்லாம் உடஞ்சிரும். ஒரு 3 மினிட்ஸு கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் போண்டா ரெடி. வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக, அந்த போண்டாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டாவை சாப்பிட்டுட்டு என் ஆள் என்ன சொல்கிறாருன்ட்டு மட்டும் கேளுங்க. இதே மாதிரி ஃபேமிலியோட ஃபுட் அண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக ரேஸ் ஃபேமிலி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் ரேவதி. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கிறிஸ்பியாக இருக்கா, சாஃப்ட் ஆகிடுச்சா? கிறிஸ்பியாக தான் இருக்குது. மேலே இருக்கிறது கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, நல்லாயிருக்கு.